ஒரு வீட்டுல அப்பா அம்மா 4 பிள்ளைங்க இருக்காங்க. மூத்த பையனுக்கோ கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா குழந்தை இல்ல. 2வது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 8 மாசத்துல புருஷன் இறந்து போயிடுறான். இதுக்கப்புறம் அந்த பொண்ணு அம்மா வீட்டுல தனிமையில ஒரு ரூம்ல இருக்கா. 3வது பையனுக்கோ இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கும். அந்த கல்யாணத்துக்கு கூட அந்த பொண்ணு வந்திருக்க மாட்டா. இப்போ அந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுத்த சம்மந்தி தான் இந்த படத்தோட மெயின் கேரக்டர். 4வது பையனையும் ஒரு பொண்ணு துரத்தி லவ் பண்ணுவா. ஆனா இந்த பையன் அந்த பொண்ணு மேல எந்த விருப்பமும் இல்லைன்ற மாதிரியே நடந்துப்பான். ஒரு நாள் எப்பவும் போல அந்த வீட்டுல இருக்கிற அம்மா காலையில வீதியில தண்ணி தெளிக்கலான்னு வராங்க. அப்ப அங்க ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை கூடவே ஒரு லெட்டர் இருக்கு. அதுல இந்த குழந்தை இந்த வீட்டை சேர்ந்த ஒருவருக்கு பிறந்ததுதான் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த வீட்டோட சம்பந்தி அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இங்க எப்பவும் காய்கறி விற்க வர ஒரு பொண்ணு 6 மாசம் வரல, நீங்க தானே சொன்னீங்க. அப்ப அந்த 6 மாசத்துல போய் பிரசவத்தை பார்த்துட்டு வந்திருந்தா உங்க புருஷனே அந்த குழந்தைக்கு அப்பாவா இருந்தா அப்படின்னு ஏத்தி விட, இப்ப அம்மாவுக்கும் அவங்களோட புருஷன் மேல சந்தேகம் வருது. அடுத்ததான் மூத்த அண்ணன். ரொம்ப நாளா அவருக்கும் குழந்தை இல்ல. ஒரு குழந்தை பிறந்தா நல்லா இருக்குமேன்றதுக்காக அவரும் காணிக்கைகள், ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்கும்னு அவரும் ஆசைப்பட்டது உண்டு. அதனால அவர் கூட தப்பு பண்ணிருக்கலாம்னு 3வது பையனுக்கு சந்தேகம் வருது. அதனால அண்ணன் எங்கெல்லாம் வெளியூர் போகணும்னு எனக்கு தெரியும், நாங்கெல்லாம் போய் விசாரிச்சுட்டு வரேன், நீ என் துணியெல்லாம் ஒரு பொட்டியில எடுத்து வை அப்படின்னு பொண்டாட்டி கிட்ட சொல்றாரு. பொட்டியெல்லாம் எடுத்து வைக்கும் போது பொண்டாட்டியோட பொட்டியில ஒரு பையனோட போட்டோ இருக்கு. அந்த போட்டோல இருக்கிற பையன் இதுக்கு முன்னாடி பொது வெளியில 3வது பையன்கிட்டயும் அவரோட வைஃப் கிட்டயும் இந்த அமீர் மஹால் எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு போவாரு. அவனோட போட்டோ உன் பொட்டியில எப்படி வந்துச்சு அப்படின்னு இப்போ பொண்டாட்டி மேல புருஷனுக்கும் சந்தேகம் வருது. அடுத்ததான் 4வது பையன். அந்த பையனை ஒரு பொண்ணு துரத்தி லவ் பண்ணா இல்லையா, நீ மட்டும் என் காதலை ஏத்துக்கலனா ஒரு குழந்தைய வாடகைக்கு பிடிச்சி உனக்கும் எனக்கும் பிறந்ததுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு ஏற்கனவே மிரட்டி இருப்பா. ஒருவேளை அந்த பொண்ணு தான் எல்லாம் செஞ்சிருப்பாளோ அப்படின்னு இந்த பையனுக்கும் டவுட் வரும். இப்படியே இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கும்போது வீட்டுல இருக்கிற அம்மா அந்த குழந்தையை கூட்டு போய் தனியா இருக்கிற தன்னோட பொண்ணு கிட்ட கொடுத்து, நீ தான் இந்த குழந்தைய பாத்துக்கணும், எனக்கு எவ்வளவு வேலைக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருவாங்க. 3வது பையனுக்கும் அவரோட பொண்டாட்டிக்கும் சண்டை வரதுக்கு காரணமா இருக்கிற ஒரு போட்டோவை அந்த பெட்டியில வச்சதே அந்த பொண்ணோட அப்பா தான். அந்த வீட்டு வாசல்ல யாரும் இல்லாதப்ப அந்த குழந்தைய வந்து அங்க போட்டதும் அந்த வீட்டோட சம்பந்தி தான். இதெல்லாம் அந்த சம்பந்தி எதுக்கு செஞ்சாருங்கிறத அந்த படத்தோட மீதி கதை.